ஏங்க 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 நான் ஒரு ஒரு ஏரியாவில் குடியிருந்தேங்க. அந்த ஏரியாவில் குடியிருந்துட்டு இங்கிட்டு வந்து இப்போ வேறு வீடு மாறி வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு போய் போச்சுல. நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம். வாடகைக்காரங்க மாறி மாறி வந்துடுவோம் அப்படின்னு நான் வந்துவிட்டேங்க. பக்கத்து வீட்டில் இருந்தோம்ல, அந்த ஏரியாவுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் திடீர்னு இறந்து போயிட்டாராங்க மாரடைப்பில். எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு வாரமாச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம், ஏம்மா உனக்கு தெரியுமா இன்னார் இறந்து போயிட்டாரம்மா அப்படின்னு வடக்காட்டில் ஒரு அம்மாவும் சொல்லுது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட 50 ரூபாய்க்கு வடை கட்டிட்டு போகிறார பேரம் பேத்திக்கலாம், என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னு நான் அவங்க வீட்டில் கேட்கணும்லங்க, பக்கத்து வீட்டில் இருந்தவங்க முதல்ல அப்படின்னு இப்போ கேட்குறதுக்காக போயிருந்தேங்க. அங்கே போயிருந்தா அவங்க வீட்டில் அழுது தவிச்சு மாயமாயி கம்முன்னு இருந்தா. என்னை பார்த்தோன்னே வாத்தாண்டா. எனக்கு ஒரு கலருங்க கொண்டு வந்து அந்த பிள்ளை கொண்டு வந்து கொடுத்துச்சு. ஒரு குமரி பிள்ளை ஒன்று இருக்குது பார்த்துக்கங்க. அப்போ சொல்லிச்சு, ஏக்கா அழுதுச்சு. அழுகாத என்னென்னா தலையில் வச்சுருக்கோ அதே நடக்கும், திடீர்னு எல்லாத்துக்கும் மரணம் வருதுன்னு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. அந்த பிள்ளை ஒரு வார்த்தை சொல்லிச்சு. என்ன தெரியுமா சொல்லிச்சு, நான் என்னை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க, நெசத்துக்கே சொல்லிச்சு இந்த பிள்ளை. எப்படி தெரியுமா சொல்லிச்சு, எங்கள் அப்பா என்ன தெரியுமாக்கா சொன்னார், நீங்கள் பிபி இது சாம்பிராணி வடையெல்லாம் போட்டு வீட்டில் நீங்கள் காசை வருமானத்தை பெருக்கிறத பார்த்துக்கிட்டு பக்கத்து வீட்டு பிள்ளைய பார்த்தியா, அவங்க 3 மாடி, இத்தனைக்கும் 3 மாடி எட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க பார்த்துக்கங்க. பக்கத்து வீட்டு பிள்ளைய பார்த்தியா, அந்த பிள்ளை எப்படி குடும்பம் நடத்துதோ அதே மாதிரி நீ போகிற வீட்டில் குடும்பம் நடத்தணும் பாப்பா. எங்கே போய் உன்னை கட்டி கொடுத்தாலும் அந்த பிள்ளை மாதிரி சாமர்த்தியமாக பழச்சிக்கிறணும்ப்பா அப்படின்னு எங்கள் அப்பா ஒரு நாள் கூட்டி என்னை உங்களை எடுத்துக்காட்டா சொல்லி என்கிட்ட சொன்னாருக்கா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுச்சு. இப்போ நான் எதுக்கு உங்களுக்கு இதை சொல்கிறேன், என்னோடய பெருமைக்காக சொல்லலைங்க. நெசமாகவே பெண்கள் எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும் அப்படின்ற எண்ணத்தோடு வாழணும். வாழ்க்கையில் அதை வாங்கிடணும் இதை வாங்கிடணும், சேலை புதுசாக எடுத்துக்கிட்டோம், நாங்கள் புதுசாக போடணும், 4 பேரோட ஊர் சுற்றி திரிக்கணும், நம்ம சுதந்திரமாக வாழணும். அதுதான் வாழ்க்கை. இல்லைன்னா புருஷனுக்கு கட்டுப்பட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே சொல்லி பேச்சு அடங்காமல் வாழணும். அப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு வாழக்கூடாது. மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்கிறது ரொம்ப நல்ல பெரிய விஷயம். அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு அந்த பிள்ளை சொன்னதுக்கப்புறம். சரிப்பா, வாழ்க்கையில் எப்படியாதும் நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க, ஒரு வழி இருக்கும், நீ இந்த பூமியில் பிழைச்சிக்கிறதுக்கான வழி இருக்கும். அதனால தான் வீட்டோட தலைவனை கடவுள் எடுத்துகிட்டு போகுது, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஆறுதல் பண்ணிட்டு வந்து. என்னோடய பேச்சை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். அந்த அந்த தகப்பனாருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கலாம்.